தேவைகளில் தவிர்க்க முடியாத ஒன்றாக உப்பு விளங்குகிறது. இந்த கல்லுப்பு தமிழகத்தில் தூத்துக்குடி மற்றும் வேதராணியத்திற்கு அடுத்தபடியாக அதிக அளவில் உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய பகுதியாக மரக்காணம் விளங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 4 மாதங்களிலும் வழக்கத்திற்கு மாறாக உப்பு உற்பத்தி அதிகமாக இருப்பது வழக்கமாகும். ஏனென்றால் மழைக்காலத்தில் உப்பு உற்பத்தி செய்வது பாதிக்கப்படும். இதனால் உப்பு விவசாயத்தை நம்பியுள்ள தொழிலாளிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். ஆனால் இந்த 4 மாதங்களில் கடுமையான வெயில் இருப்பதால் உப்பு உற்பத்தியும் அதிகரித்து காணப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த கோடை நாட்களில் உப்பு அதிகம் உற்பத்தி செய்வதால் உப்பு விவசாயத்தை நம்பியுள்ள தொழிலாளிகளும் அதிக லாபம் பெற்று மகிழ்ச்சியாக இருப்பார். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை அருகே சுமார் 3500 ஏக்கர் பரப்பளவில் உப்பளம் அமைந்துள்ளது. இதில் 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் பணிபுரிந்து உப்பு உற்பத்தி செய்து வருகின்றனர். கடந்த ஆண்டுகளில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு தற்போது கோடை வெயில் தாக்கம் அதிகமாக இருந்து வருவதால் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த மஞ்சள் அலர்ட்டும் உப்பு உற்பத்தி செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் கடந்த சில தினங்களாக 100 டிகிரி தாண்டி கடுமையான அனல் காற்று மற்றும் வெயில் வீசி வருவதால் வெயிலானது கடந்த 2 தினங்களாக சுட்டெரித்து கொண்டுள்ளது. இதன் காரணமாக உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது. வழக்கத்திற்கு மாறாக 400 டன் உப்பு நாள் ஒன்றுக்கு உற்பத்தி செய்யப்படும்.